பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள் என்பதாக. பூர்வ பாதைகளை பார்த்து முன்னோக்கி செல்லுங்கள். லுக் அட் த ஓல்டு பாத்ஸ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீரன் இலக்கை நோக்கி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓடுவான். கிறிஸ்தவ ஜீவியமும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற ஒரு வீரனுக்கு ஒப்பாக காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஆசையாய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்றான். நாமும் இலக்கை நோக்கி முன்னோக்கி ஓடும்போது வேதம் காட்டுகிற பூர்வ பாதைகளையும் முற்பிதாக்களும் அப்போஸ்தலர்களும் செம்மையாய் ஓடிவிட்டு சென்ற மாதிரிகளையும் பார்த்து நாம் ஓட வேண்டும் என்று மேற்குறிப்பிடப்பட்ட வசனம் கூறுகிறது. அப்போது சமாதானத்தின் ஜீவியம் செய்ய முடியும். ஆத்துமாக்களிலும் தேவனுடைய இளைப்பாறுதல் காணப்படும். சமாதானமுள்ள வாழ்க்கை தேவன் கொடுக்கிற பெரிதான ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. உலகம் ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை அறிமுகப்படுத்துகிறது. அதுபோல கிறிஸ்தவமும் புது வகையான ஆராதனைகளையும் வியாக்கியானங்களையும் மக்களை கவர்ச்சிக்கிற பாடல்களையும் நடனங்களையும் காண்பிக்கிறது. மத தலைவர்கள் கர்த்தருடைய வேதம் பழைய புஸ்தகம் இக்காலத்திற்கு ஒவ்வாதது என்று சொல்லி அதை காலத்திற்கேற்ப திருத்தி எழுத வேண்டும் என்று அறிக்கை விடுகிறார்கள். அத்தேனை பட்டணத்து ஜனங்கள் நூதன காரியங்களை சொல்வதையும் நவமான காரியங்களை கேட்பதிலும் பொழுதை கழித்தது போல இக்கால கிறிஸ்தவ ஜனங்களும் புதிய புதிய காரியங்களை கேட்க வேண்டும் என்பதிலேயே வாஞ்சியாக காணப்பட்டு அப்படிப்பட்ட காரியங்களில் பொழுதை கழிக்கிறார்கள். வழிகளிலே நில்லுங்கள் என்று வேதம் கூறுகிறது. இங்கே வழிகள் என்று குறிப்பிடுவது நாற்சந்தியாக காணப்படுகிறது. தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையை குறிப்பிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட நாற்சந்திகளால் நிறைந்ததாக காணப்படுகிறது. படிப்பு, திருமணம், வேலை எல்லாவற்றிலும் சரியான தீர்மானங்களையும் தேவனுக்கு சித்தமானவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தவறான தீர்மானங்களை எடுத்தால் அவைகள் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்துவிடும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகள் மரண வழிகள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அப்படி என்றால் சரியான வழிகளை தெரிந்தெடுப்பது எப்படி? பூர்வ பாதைகளை அறிந்து கொள்ள வேதத்தை வாசியுங்கள். ஆலயத்திற்கு போங்கள். ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய வழிகளை உங்களுக்கு போதிப்பார். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும் என்று ஏசாயா 2வது அதிகாரம் 2-3 வசனங்கள் கூறுகிறது. பூர்வ பாதைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் காணப்படுமே என்றால் அதில் நல்லதை தெரிந்தெடுங்கள். யூதாவின் ஜனங்கள் நாங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்க மாட்டோம் என்று முரட்டாட்டம் பண்ணினது போல நீங்கள் காணப்படாதிருங்கள். அதற்கு பதிலாக கர்த்தருடைய வழிகளில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூமியிலும் சமாதானத்தின் ஜீவியம் செய்ய முடியும். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஆகையால் நித்தியத்திலும் ஆண்டவரோடு இளைப்பாற முடியும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பூர்வ பாதைகளை கவனித்து பார்த்து, நீர் விட்டு சென்ற மாதிரியை பார்த்து, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக ஜெயமாய் ஓடுனதை கவனித்து பார்த்து, நாங்கள் அனுதினமும் வாழ்வதற்குரிய கிருபையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பரத்திலிருந்து தந்தருளுவீராக.
உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழிகளில் நடக்க தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்ததாமே ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழுவி போகாதபடிக்கு நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். உம்முடைய பிள்ளைகளுடைய அடியை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்துவீராக. வழுவி போகாதபடிக்கு கரங்களை பிடித்து ஜெயமாய் நடத்தும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.